ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்வின்ஸ் வெஜ் கிச்சனில் பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். அரிசியும் பயிரையும் நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை தனியாக எடுத்து வச்சுடுவேன். வெந்தயம் வந்து தனியாக ஊற போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். தோசை நல்லா வாசனையாக இருக்கும். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா 3 மணி நேரம் ஊறணும். மூணு மணி நேரம் ஆயிடுச்சு. பயிரும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு, வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை நான் போட்டுக்கிறேன். அரிசியும் பயிரையும் நான் போட்டுட்டேன். வெந்தயத்தையும் இதில் சேர்த்துடுறேன். ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துடலாம். இதோட வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஊற வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அதையே ஊற்றி அரைச்சிடுவேன் வேஸ்ட் பண்ணாமல். இப்போ இதை அரைச்சிடலாம் நல்லா. இது இன்னும் கொஞ்சம் அரைப்படணும். ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சேன் இல்லையா, அதையும் இதோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நம்ம தோசை மாவுக்கு அரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாவில் வந்து நம்ம உடனே தோசை ஊற்றிடலாம். அரிசி பயிரெலாம் ஏற்கனவே ஊறி தான் நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம். மாவு வந்து பொங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தோசை வந்து நம்ம ப்ளைனாக ஊற்றாமல் இதில் கொஞ்சம் நான் வெங்காயம்லாம் தாளிச்சிட்டு ஊற்ற போகிறேன். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசைக்கல்லையே தாளிச்சிடலான்னு தோசைக்கல் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோ இல்லை வரமிளகாவோ சேர்த்து கூட வதக்கிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தோசையே கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா இல்லை வந்து வரமிளகாவும் நீங்கள் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் கார சட்னி வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன், அதனால நான் இதில் காரம் சேர்க்கலை தோசையில். ஆனியன் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். லைட்டாக சாஃப்ட் ஆனதும் நம்ம மாவோடு இதை கலந்துடலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மாவோட இதை கலந்துடலாம். இந்த பயிறு தோசை ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில குழந்தைங்க வந்து சுண்டல் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். தோசை அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை மாதிரியே தான் இருக்கும். இது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். கார சட்னிக்கு இந்த தோசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு.
இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சூப்பரான பயிறு தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நான் கார சட்னியோட இதை சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி கூட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.